ஒருவர் ஜாதகத்தில் சந்திரன் ரிஷபராசியில் உச்சமாகி அல்லது ரிஷபராசியில் இருந்தாலும் சரி, அந்த வீடு திதி சூனிய ராசி வீடாக வந்து சனி பகவானுடைய பார்வையை பெற்றுவிட்டால், குறிப்பாக சனி பகவான் தன் சுயசாரத்திலிருந்து சந்திரனை பார்த்துவிட்டால், சந்திரனுக்கு திசாபுத்தி அந்த திசை வந்துவிட்டால் 8ஆம் இடத்தை கவனமாக பார்க்க வேண்டும். அப்படி சந்திரன் ரிஷபராசியிலிருந்து சனி பார்வை பெறுகிற பொழுது 8ஆம் இடத்தில் சூரியன், ராகு, கேது, செவ்வாய் போன்ற பாவகிரகங்கள் இருந்தால் அவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு அல்லது உணர்ச்சி வசப்பட்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று ஆதார சுருதிகள் இருக்கிறது. எனவே அது மாதிரி காலகட்டத்தில் பிள்ளையார்பட்டி சென்று விநாயகப் பெருமானுக்கு 11 தேங்காய் உடைச்சிருங்க, அல்லது 11 தீபங்கள் ஏற்றுங்க. ஒன்றுமே முடியலையா, 11 முறை வலம் வாருங்கள். அந்த சந்திரதசை முடிகிற வரைக்கும், அல்லது குறிப்பாக 8ஆம் இடத்து புத்தி அல்லது மாரகாதிபதி புத்தி அல்லது பாதகாதிபதி புத்தி அல்லது சனி பகவான் புத்தி இது நடக்கிற பொழுது கண்டிப்பாக பிள்ளையார்பட்டி விநாயகரை வணங்குங்கள். வாழ்வு வளம் பெறும். கவனமாக இருங்க, பிடிவாதம் பிடிக்காதீங்க. குறிப்பாக குழந்தைகளாக இருந்தால் இன்றே வேண்டும் என்று அடம் பிடிக்காதீங்க. அந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும், அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டும். உட்கார்ந்து பேசுங்க. சந்திரதசை குறிப்பாக ஒரு 15 வயசுக்கு கீழே நடந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் இந்த அமைப்பில் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக அவங்கள கையாளுங்க. உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. கவனம் கவனம் கவனம்.